கிட்னிக்கு வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லி வந்தீங்க. வந்தேன். வரும்போது எப்படி இருந்தது? டாக்டர்ஸை பார்த்தீங்க. என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க? என்ன உணவுல மாற்றங்கள் சொன்னாங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அந்தோணி. பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு 69 வயசு ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் கேர்லெஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் இங்கே வரும்போது முன்னாடியே சளி ப்ராப்ளத்துக்காக எடுத்தேன். இப்போ அது கிளியர் ஆகிடுச்சு. சரி, இதையும் இங்கேயே பார்த்துடலாமேன்றதுக்காக கிட்னிக்காக இங்கே வந்தேன். 2 மாதமாக மருந்து எடுத்துன்னு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்டாக தான் இருக்குது. முன்னால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். இப்போ அந்த டயர்டும் இல்லை. ஒரு மாதிரி கண் சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போ இது சுகரு ஜாஸ்தி இருக்குதோன்னு நினச்சின்னு க்ளீனாக சொன்னேன் அவர்கிட்ட. சொல்லும்போது அவர் அதுக்கு தகுந்த மாத்திரை கொடுத்தாரு. இப்போ அந்த அப்படியே பார்க்கும்போதே ஒரு மாதிரி சுற்றுறதெல்லாம் இப்போ கிளியர் ஆகிது. எவ்வளோ இம்ப்ரூவாக இருக்கிறேன். வேலைக்கெல்லாம் போகிற அளவுக்கு முன்னே ஒரு மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறேன். இன்னும் நிறைய செக்கப்லாம் சொன்னார். எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்து கொடுத்தேன். கரெக்டாக எடுத்துன்னு வந்தேன். இப்போ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. அதனால் வாழ்க்கைன்றது ஒரு முறை தான் வரும். அதனால் நம்ம நல்லா யோசனை பண்ணி இந்த மருந்துகளை கண்டினியூவாக எடுக்கணும். கடவுள் நம்பிக்கையோடு எடுக்கணும். எடுத்தோம்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களும் பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரமாக என்கிட்ட பேசினே இருந்தார் அவர். அப்போ நான் பார்த்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் உத்து பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்போ கொண்டு வந்ததுக்கெல்லாம் நல்ல பயன் கிடச்சிருக்குதுன்றதுனால நம்ம உடம்பு பார்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் இந்த வயசான டைமில் பிள்ளைகளுக்கு பாரமாக இல்லாதபடி நாமளே பார்த்துக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் செய்யுங்க. கடவுளும் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இயேசுக்கிட்ட ஆண்டவர் உங்களே ஆசீர்வதிப்பார். ஐயா, இப்போ உங்கள் சொன்ன டயட்டை வந்து சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணீங்க? ஸ்ட்ரீட் உணவு மாற்றங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா? ஆமாம், உணவு மாற்றம்லாம் சொன்னாங்க. அதாவது நான் வெஜிடேரியன் எடுக்க வேணான்னாங்க. அதை நான் இப்போ எடுக்கிறத கம்மி பண்ணிட்டேன். டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னாங்க. அதையும் நான் கம்மி பண்ணிட்டேன். அவங்க கொடுக்குற மருந்து, அவங்க சொல்கிற ஆலோசனை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டோம்னா நல்ல ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். அங்கே ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம நார்மலாக பண்ணோம்னா அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அந்த ஏஞ்சல் கிளினிக்கும் பேர் கெட்டு போயிடும். அதனால் நம்மளால் அவங்களுக்கும் கெட்ட பேர் வராத அளவுக்கு கரெக்டாக எடுக்கணும், கரெக்டாக போகணும். கண்டிப்பாக அந்த மருந்து நல்லா ஒர்க் ஆகுது. நான் மினிமம் ஒரு 2 வருஷமாக இந்த மருந்து நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். சளி ப்ராப்ளத்துக்காக சாப்பிட்டேன். இப்போ ஓகே, மழையில் நனைஞ்சா கூட எனக்கு ஒன்றும் தொந்தரவு வரதில்லை. முன்னாடியே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க, நம்பிக்கையோடு வாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நல்லதுங்க. இப்போ இவர் ஆண்டோனி சார் வந்து ஆல்ரெடி அவர் வந்து பல்மரி கம்ப்ளைண்ட், அதாவது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், சளிக்காக வந்திருந்தார். அவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அப்போ அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி டயபெட்டிக்கு, அதில் அவருக்கு வந்து கிட்னி வந்து ப்ராப்ளம் இருந்தது. கிரியேட்டின் வந்து ஷூட்டப் ஆயிருந்தது. ஸோ க்ரானிக் கிட்னி கண்டிஷனில் வந்தார். ஸோ டாக்டர்ஸோட அட்வைஸ் படி அவர் இந்த கிட்னிக்கு ரிலேட்டட் மெடிசின்ஸ் எடுத்தார். நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளும் அவருக்கு நல்லாவே வந்து ரிகவரி ஆகிடுச்சு. ஃபர்தராக சொன்ன டயட் சிஸ்டமும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவர் பண்ணும்போது அவருக்கு வந்து லாஸ்ட் 2 monthஸில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. இப்போ அவர் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார் என்னன்றது இப்போ அவர் வாயிலே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வந்து மருந்து வாங்கி மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சொல்லக்கூடிய சிஸ்டம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸு, அதே மாதிரி என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெடிகேஷன், டயட் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும்.